ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்னிஸ் நேச்சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, விஜயகாந்துக்கு ஆனந்தராஜ் வில்லனாக கலக்கிய திரைப்படங்கள் இதுன்றதான் பார்க்கணும். இன்னைக்கு நாங்கள் வீடியோக்கு போற சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாங்க வீடியோ போறோம். விஜயகாந்த் ஆனந்தராஜ்னா 19 கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவு இவருடைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்கா மாதிரி ஆனந்தராஜ் பயங்கரமா வில்லன் ரோல்ல கலக்கி இருப்பான்னு சொன்னாங்க. கேப்டன் ஃபைட் ரோல்ல எப்படி கலக்குவாரோ அதே மாதிரி வில்லன் ரோல்ல சும்மா இவர் அடிக்கிறதுக்கு ஒரு வில்லன் இல்லைங்க, அந்த அளவுல வில்லன் ரோல்ல கலக்கி இருப்பாங்க. இவர்கிட்ட வில்லன் ரோல்லே அசந்த ஒரு திரைப்படம் என்னன்னா மாநகர காவல். வில்லன் நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். இவர் விஜயகாந்தோட முதல் நடித்த திரைப்படம் என்னன்னா 1988ஆம் ஆண்டுல வெளிவந்த செந்தூர பூவே என்ற திரைப்படத்துல தான் முதல் விஜயகாந்துக்கு பயங்கர வில்லனாக இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் வில்லனாக இந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம். அந்த டைம்ல அடுத்த திரைப்படம் என்னன்னா 1990ஆம் ஆண்டுல விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த மாபெரும் ஹிட்டான திரைப்படமான புலன் விசாரணை என்ற திரைப்படத்தை நடிச்சு கலக்கி இருப்பான்னு சொன்னா அடுத்த திரைப்படம் என்னன்னா 1991ஆம் ஆண்டுல விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற திரைப்படத்துல வில்லன் ரோல்ல கலக்கி இருப்பான்னு சொன்னா அடுத்த திரைப்படம் என்னன்னா 1992ஆம் ஆண்டுல வெளிவந்த பரதன் என்ற திரைப்படம். இது மெகா ஹிட்டான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னா 1993ஆம் ஆண்டுல விஜயகாந்த் மாறுபட்ட 2 வேடத்துல நடித்து வெளிவந்த ராஜதுரை என்ற திரைப்படத்துல வில்லன் ரோல்ல கலக்கி இருப்பான்னு சொல்லலாம். அந்த அளவு இந்த வில்லன் ரோல் நடிப்பு சும்மா அபூர்வமாவே இருக்குங்க. அடுத்த திரைப்படம் என்னன்னா 1995ஆம் ஆண்டுல விஜயகாந்த் ரமணி நடிப்புல வெளிவந்த திருமூர்த்தி என்ற திரைப்படத்திலையும் இவன் வில்லன் ரோல்ல கலக்கி இருப்பான்னு சொன்னா அடுத்த திரைப்படம் என்னன்னா 1999ஆம் ஆண்டுல வெளிவந்த பெரியண்ணா என்ற திரைப்படத்துல சும்மா அந்த அளவுல ஒரு வில்லன் ரோல்ல கலக்கியிருப்பாரு. அடுத்த திரைப்படம் என்னன்னா விஜயகாந்த் நடிப்புல 1999ஆம் ஆண்டுல வெளிவந்த கண்ணு பட போகுதையா என்ற திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னா 2004ஆம் ஆண்டுல வெளிவந்த எங்கள் அண்ணா என்ற திரைப்படம்.